டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறையினுடைய புலன் விசாரணையின் நேர்மையை கேள்விக்கு உட்படுத்திய உச்சநீதிமன்றம் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். உச்சநீதிமன்ற உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன வெங்கடேசன், விரிவாக விவரிங்க. வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக குறிப்பாக அமலாக்கத்துறை பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவை கடந்த மார்ச் 15ஆம் தேதி கைது செய்தது. இதனிடையே சிபிஐ வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். அவரது ஜாமீன் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதில் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ அமலாக்கத்துறை புலன் விசாரணை நேர்மையை கேள்விப்படுத்தியதுடன் இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த போது சிலரை குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவும் சிலரை அப்ரூவர்களாகவும் நடத்துவதா என்றும் வினவியது. இந்த வழக்கில் 493 சாட்சிகளை விசாரித்து 50,000 பக்க ஆவணங்களை ஆய்வு செய்து விசாரணை நிறைவு செய்வது சாத்தியமில்லை. எனவே வழக்கு விசாரணை கைதிக்கு விதிக்கப்படும் நீதிமன்ற காவல் தண்டனையாக மாறக்கூடாது என மணிஷ் சிசோடியா வழக்கில் தெரிவித்தது இதிலும் பொருந்தும். பண மோசடி தடுப்பு சட்டம் பெண்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கிறதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணைய தொகையும் மற்றும் அதற்கிணையான இரு பிணையதாரரின் பிணையும் வழங்கி கவிதாக்கு உத்தரவிட்டு அவரை ஜாமீனில் விடுவிக்க தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை பார்க்கும்பொழுது விரைவில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை என்பது ஆம் ஆத்மி கட்சியினரிடையே ஏற்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.